கல்லூரி மாணவி சத்யா கொலை வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். நேற்று முன்தினம் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவி சத்யா காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது இந்த கொலை சம்பவம் நடந்த பரங்கிமலை ரயில் நிலையத்திற்கு சிபிசிஐடி டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை போலீசார் நேரில் சென்று ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதே போல அந்த மாணவியுடைய வீட்டிற்கு சென்றும் நடந்த சம்பவம் குறித்தும் ஏற்கனவே இந்த காதல் விவகாரமா இருக்கட்டும், சதீஷுடைய எந்தெந்த மாதிரி எல்லாம் தகராறு செய்தார்களோ இது குறித்தெல்லாம் விசாரிப்பதற்காக ஆலந்தூரில் இருக்கக்கூடிய உயிரிழந்த அந்த கல்லூரி மாணவி சத்யாவுடைய வீட்டிற்கும் சென்று விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அவருடைய உறவினரிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளது. நேற்று சிபிசிஐடி போலீசார் வழக்கு மாற்றப்பட்ட நிலையில் இன்று சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்குடைய விசாரணை தொடர்ச்சியாக ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சதீஷ் புழல் சிறையில் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடமும் கஸ்டடி எடுத்து காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான மனுவை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு தாக்கலின் போது நீதிமன்ற அனுமதியோடு சதீஷை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்காங்க. ரயில்வே போலீஸ் தரப்புல ஏற்கனவே பல்வேறு ஆதாரங்கள் மற்றும் ஏற்கனவே சாட்சிகள் எல்லாம் விசாரணை எல்லாம் முதற்கட்டமாக நடத்தப்பட்டுள்ளது. அந்த ஆவணங்கள் எல்லாம் ரயில்வே போலீஸ் இன்னும் ஓரிரு நாட்களில் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் ரயில்வே போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி கோகுல், விவரங்களுக்கு.